6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதுவும் குறிப்பாக ஜூன் 6ஆம் தேதி சில துஷ்ட சக்திகளால் சில அசம்பாவித சம்பவங்கள் நடக்கிறது. அது ஏன் நடக்குது, அதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிற பின்னணியில் ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக உருவாகிருக்குது டிமாண்டி காலனி 2. அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா, அருண் பாண்டியன், முத்துக்குமார்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. 2015 வந்த டிமாண்டி காலனி முதல் பாகத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அந்த முதல் பாகத்தில் ஹீரோவாக நடித்த அருள்நிதி 2வது பாகத்தில் வர ஹீரோவாக வர அருள்நிதிக்கு சகோதரர் வராரு. அப்படி ஒரு இணைப்பை புதுசாக யோசிச்சிருக்கிறாரு இயக்குனர். அந்த ஜூன் 6 சம்பவத்தால் மறைமுகமாக பாதிக்கப்பட்ட அருள்நிதியும் வேறொரு வகையில் பாதிக்கப்பட்ட பிரியா பவானி சங்கரும் ஒரு புத்த துறவியான டோர்ஜி கூட இணைந்து தடுக்க நினைக்கிறாங்க. அடுத்த ஜூன் 6 இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு சில வேலைகளை செய்கிறாங்க. இதில் இவங்க ஜெயிச்சாங்களா இல்லைனா எதிர்மறை சக்தி ஜெயிச்சுதா அப்படிங்கிறது தான் டிமாண்டி காலனி 2 படத்தினுடைய கதை. அண்ணன் தம்பி அப்படின்னு 2 வேடத்தில் நடிச்சிருக்கிறாரு அருள்நிதி. அதில் ஒரு அருள்நிதிக்கு ரொம்ப வேலை இல்லை, ஏன்னா அவர் படம் முழுக்க ஒரு பெட்டிலே படுத்திருக்காரு. இன்னொரு அருள்நிதி முதல் பாகத்தில் ரொம்ப அதிகமாக வேலை இல்லைனா கூட 2வது பாதியில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. குறிப்பாக ஒரு டைலாக் பேசுகிறாரு, என்ன அப்படின்னா, நான் செல்பிஷ் தான் ஆனால் கட்டவே இல்லை அப்படின்னு பேசுகிறாரு. அந்த மாதிரி அவருடைய கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே பிரியா பவானி சங்கர் மீது நிறைய குற்றச்சாட்டு, அவர் படங்கள் நிறைய ஓடலை அப்படின்னு விமர்சனங்கள், சமூக வலைதளங்களில் நிறைய ட்ரோல், அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. முதல்லேருந்து கடைசி வரைக்கும் நடிப்பு, எமோஷன், ஒரு மாறுபட்ட கோணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க பிரியா பவானி சங்கர். வழக்கமான காதல், காமெடி, கமர்ஷியல் இதெல்லாம் இல்லைனா கூட அந்த ஹாரரை வச்சு புது மாதிரியான திரைக்கதையை பண்ணி நம்மளை மிரட்ட வைத்திருக்கிறாரு இயக்குனர் அஜய் ஞானமுத்து. பெரும்பாலான பேய் கதைகள் பழிவாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது அது இல்லாமல் ஒரு டிமாண்டி காலனி, அதில் அந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவம், அந்த வீட்டுக்கும் 2வது பாகத்துக்கும் என்ன தொடர்பு, அந்த டிமாண்டி அப்படிங்கிற அந்த பேருக்கு பின்னால் என்ன இருக்குது, அதுக்கு பின்னால் இருக்க ஒரு துஷ்ட சக்தி, அதுக்கு மேலே இருக்க ஒரு தலைவன் சொல்லி ஒரு புது கோணத்தில் கதையை சொல்லி நம்மளை ரசிக்க வச்சிருக்கிறாரு இயக்குனர். முதல் பாகம் பெரும்போதும் ஒரு பாரடைஞ்ச பங்களா, ஒரு சின்ன ஏரியாக்குள்ளே நடக்கும். ஆனால் 2வது பாகம் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் நடக்கு. அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் அந்த பேய் மிரட்டுறது, ஒரு அமானுஷ்ய சம்பவங்கள், இவங்க போராடுறது, பறவைகளுடைய ஒரு வித்தியாசமான ஒரு அட்டாக்கு, இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. குறிப்பாக ஒரு மீன் தொட்டி சம்பந்தமாக ஒரு சீன் வருது, அதெல்லாம் ரொம்பவே விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. ஹாரர் கதைனாலும் லாஜிக்காக நிறைய கேள்வி வருது. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், இப்படிலாம் நடக்குமா, இந்த மாதிரி புதிர்கள்லாம் தேவையா அப்படின்னு நம்ம யோசிக்க முன்னாலே அடுத்த ஒரு பரபரப்பு, ஒரு திருப்பம், ஒரு புது கேரக்டர் உள்ள வருது அப்படின்னு சொல்லி நம்மளை மறக்கடிச்சு சீட்டு நுனிக்கே கொண்டு வருகிறது திரைக்கதை. டிமாண்டி காலனி 2வோட 3க்கும் ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. அதாவது அதுக்கு அடுத்த ஜூன் 6ஆம் தேதி 6 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கும் ஒரு புது லீடு கொடுத்து படத்தை ரொம்ப புதுமையாகவே முடிச்சிருக்கிறாரு இயக்குனர். வழக்கமான பேய் படம் மாதிரி இல்லாமல் ஒரு புது கோணத்தில் ஒரு லைப்ரரி, ஒரு செயின், ஒரு டிமாண்டி அப்படிங்கிற ஒரு ஆள், அவரோட பின்னணி, அவருக்கு என்ன நடந்தது, அதனுடைய பாதிப்பு என்ன, அது ஏன் இங்கே தொடருது அப்படின்னு சொல்லி மாறுபட்ட கோணத்தில் நம்மளை ரசிக்க வச்சிருக்கிறாரு இயக்குனர் அஜய் ஞானமுத்து. அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் தவிர பிக் பாஸ் அர்ச்சனா ஒரு கேரக்டரில் வராங்க. சில சீனில் இருந்தாலும் அவங்க ஒரு படபடன்னு பேசி நம்ம மனசில் நிற்கிறாங்க. அப்புறம் அருண் பாண்டியன் கேரக்டரும் ரொம்ப அழுத்தமாக இருக்குது. இவங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு புத்த துறவி கேரக்டர் வருது. அவர் படம் முழுக்க நிறைய சீனில் வராரு. அவர் அதிகமாக பேசலனா கூட தன் நடிப்பாலும் தன்னோட செயல்களாலும் ரொம்பவே மிரட்டிருக்காரு. டோர்ஜிங்கிறவர் நடித்த அந்த புத்த துறவி பாத்திரமும் நம்ம மனசில் ரொம்பவே நெருக்கமாக இருக்குது. சாம் சிஎஸோடைய இசை, ஹரிஸோட ஒளிப்பதிவு, அப்புறம் குறிப்பாக சிஜி ஒர்க்கு, இது எல்லாமே ஓரளவு திருப்தியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.